கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தேவ ஆவியினால் ஆகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மரியாள் தேவதூதனுடைய வாழ்த்துதல் கேட்டோன்னே கேட்ட கேள்வி, இது எப்படி ஆகும்ட்டு. அப்போ தேவதூதன் சொன்னது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடும் போது நீ கர்ப்பவதி ஆவான்ட்டு சொல்றாங்க. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும்ட்டு. அதற்கு அடையாளமாக சொல்றாங்க, உன் இனத்தால் இருக்க எலிசபெத்தும் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தெரிவித்திருக்கிறாள். அவளுக்கு இது 6ஆம் மாதம்ட்டு. அப்போ என்னன்னா, எப்படி நடக்கணும்னே தேவதூதன் சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இது நடக்கும். எலிசபெத்தும் கர்ப்பம் தெரிச்சிருக்காங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் முதிர் வயது இல்லையா. இன்னைக்கும் கர்த்தரை தான் நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம அநேக காரியங்கள் இது எப்படி ஆகும்ட்டு கேள்வி கேட்கிறோம். தேவ ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும்னு வேதம் அழகா சொல்ல. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில தரப்பட்ட எல்லா நன்மையான காரியங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் வெற்றி சிறப்பார். சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், காரியங்களை வாய்க்க செய்வார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. தேவாவியனர் காரியங்களை நடப்பிப்பார். ஷேமனோமா எங்கள் அன்பின் பரலோகமே நாள் கேட்க முடிப்பா. தேவாவியானவர் மூலமாய் எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் செய்ய போறீங்க. அதற்கை ஸ்தோத்திரம். ஏசுவின் டென்ஷன் இருப்பதாவே ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். இதுவே நச்சுகள் என்ன முடியும். ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.